நம்மை எல்லாம் அனுதினமும் காத்து ரட்சித்து வருகிற அருள்மிகு ஆகாச பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருட உற்சவ தினத்தை முன்னிட்டு அற்புதமான பால்குடம் காவடி அன்னதானத்திற்கு பின்னால் ஒரு நல்ல தலைப்பின் கீழே பட்டி மாமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது செல்போனும் டிவியுமா மதமும் மகளிர் குழுவுமா என்கிற ஒரு மாபெரும் நகைச்சுவை கலந்த பாட்டு பட்டி மண்டபத்தில் பேசுவதற்காகவும் பாடுவதற்காகவும் வருகின்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, எங்களுடைய பாட்டிற்கும் இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசை கலைஞர்களே, பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் என்கிற வகையிலே நேர்த்தியாகவும் அழகாகவும் பன்னெடுங்காலமாக ஒளிபெருக்கி வசதியினை செவனே செய்து வருகிற கொன்றைக்காடு நீலகண்டன் ஆடியோ நிறுவனத்தை சார்ந்த அன்புசால் தம்பிகளே, அன்பு தம்பி நீலகண்டன் அவர்களே, எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என்பது போல கடந்த 8 ஆண்டுகளுக்குள் 4வது முறையாக நான் நடுவராக இங்கே வந்தாலும் கூட தங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கிறான், தன்னுடைய மைத்துனர் வந்திருக்கிறார், பெரியப்பா வந்திருக்காரு, சித்தப்பா வந்திருக்காரு, அண்ணன் வந்திருக்கார் என்கிற அந்த உணர்வோடு எங்களை அன்போடு உபசரித்திருக்கிற பெரியவர்களே, நண்பர்களே, இந்த ஊரில் நடக்கிற நிகழ்ச்சியை நாளை உலகறிய செய்ய இருக்கிற ஸ்டூடியோ பாட்டினையன் நிறுவனத்தை சார்ந்த அன்புசால் தம்பிகளே, ஸ்டூடியோ பாட்டினையன் அதனுடைய உரிமையாளர் கலனிவாசல் மேனாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் எனது அன்பிற்கினிய தம்பி ராஜா அவர்களே, கூடியிருக்கிற பெரியவர்களே, நண்பர்களே, நாட்டின் தீட்டிய ஈட்டி முனையாம் இளைஞர் பெருமக்களே, அன்பு சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, கண்ணிய மிக்க காவல்துறை நண்பர்களே, இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் எனது நெஞ்சுக்கினிய நண்பர் நீலகண்டன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் தாமரை செல்வனின் அன்பான வணக்கம். நல்லா ஒரு தடவை கைதட்டுங்க, விடவிடன்னு வருது. ஒரு அற்புதமான ஊரு. இன்னைக்கு எவ்வளவோ நிகழ்ச்சியெல்லாம் நடத்தலாம், இருந்தாலும் ஒரு பால் காவடி பால் குடம் எல்லாம் காவடியெல்லாம் எடுத்து அன்னதானம் போட்டு முடிச்ச உட்பாடு அது நடன நாட்டிய நிகழ்ச்சியெல்லாம் வேண்டாயா, ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தை வைப்போமே அப்படின்னு முடிவு செய்த இந்த மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் நம்ம ஊர் கோயில், இந்த கோயில் கும்பாபிஷேகம் எத்தனை வருஷம் இருக்கும்? மறுபடியும் பண்ணியாச்சு. 19/8/2016 8 வருஷம் ஆச்சா? இப்ப கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி 8 வருஷம் ஆச்சா? ஆகாசம் மறு கும்பாபிஷேகம் 2006 2004 வச்சோம். இதே ஏப்ரல் மாதம் தான் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ ரைட்ண்ணே. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் வச்சிடணும், அதை விட்டுறாதீங்க எப்போதுமே. எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு பல ஊர்ல எல்லாம் என்னத்தை கும்பாபிஷேகம் பண்றது, இப்ப எங்க ஊர் கோயில் நிம்மனா திருவிழாவே இப்ப இந்த எடுத்துதான் இருக்கே சொல்றேன். இப்ப கும்பாபிஷேகம் பண்றதா மண்டபப்படி நடத்துறதான்னு கேட்டாங்க. என்னட்ட கேட்டாங்க, கும்பாபிஷேகம் தனியா நடந்துகிட்டு இருக்கா, ஆளுக்கு 10,000 5,000 போட்டுக்குவோம். இது திருவிழா பாடம் நடந்துகிட்டு இருக்கட்டும், அதுக்கு எப்பவும் போல வீட்டுக்கு 500 தலைக்கட்டு வரி போட்டா அது பாடம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எதையும் நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு திருவிழை இந்த மாதிரி ஜாதி ஜனம் சொந்தம் சொல்ல வேற எதுல ஒண்ணு சேர போறீங்க? இந்த மாதிரி திருவிழாவில் தான் கல்யாண காதுக்கு போயிருக்கா, முன்னாடி மொய் மரம் இருந்துச்சு, போனா மொய் போட்டா வந்தான். இப்ப ஏதாச்சும் மொய் இருக்கா? இப்ப மொய் இருந்தா போடுறோமா? போடுறதுக்கு காசு இருக்கா? போடுறதுக்கு காசு இருக்கானே இருக்கா? இல்ல. இப்ப என்னாச்சு? அப்ப என்னன்னா அப்ப எதுல சேர போறீங்க? ஒன்னு எவனு சேர்றதுக்கு எது வாய்ப்பு? இந்த ஆகாச பிள்ளையார்களுக்கு திருவிழா, அந்த அதுல செங்கமங்கலத்துக்கு போற வழியில ஒரு கயிறுபேட்டைக்கு போற வழியில ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். அங்கே ஒரு நாள் பொங்க வச்சு இது பண்ணுவோம். எவ்வளவு ஈ பூஜை என்ன எவ்வளவு கொசு முடிச்சாலும் அங்கே ஒரு நாள் சொந்தம் சொல்லி ஊரு பூரா ஒன்றும் சேர போற, வேற எங்கேயும் சேர போறோம்? இப்ப சாவு விட்டுக்கு எவனும் வர்றதில்லை. இல்லையா? இப்ப என்ன கட்டி போனா 150 ரூபாய்க்கு மாலை கட்டிக்கு போகணுமே அப்படிங்கிறக்க என்ன சொல்றாங்க, எப்படியோ விட்டு போச்சு, வெளியூர் போயிட்டேன், மகாவட்டுக்கு போயிட்டேன், என்ன கரவணி பேர 150 ரூபாய் மாலை கட்ட காசு இல்லைன்ட்டு மறுநாள் வர்றது. இப்ப காலம் அப்படி மாறி போச்சா இல்லையா? ஏதாச்சும் பொய்யா சொன்னா என்ன கட்டி வச்சு உதங்க, யதார்த்தத்தை பேசி வேற எதுல ஒண்ணு சேர போறோம்? அப்படியே மொய் விருந்து வச்சு போனாலும் மொய் போட்ட வேணாலும் சாப்பிடறானா? மொய் போடுறவன் இவன் அஞ்சில நின்று போய் கோவை தாமரிச்சு 500 மேற்படியார் புதுநட 1000 15 அட்டையை விலைக்கு
இவன் எழுதி முடிக்கிறதுல சோறு முடிஞ்சு போயிருது. எவனோ ஒருத்தன் சம்மந்தலாம வர்றான், வந்தேன் மூறான் திங்கிறான், தின்னுட்டு அவன் மாட்டுக்கு போயிடுறான். எங்க காசு கட்டி நம்ம போகணும்? முடிச்சு நான் 13 லட்சம் ரூபா மொய்யை போட்டு சந்தியில நிக்கிறேன். நீ எல்லாம் மொய்யை எதிர்பார்க்காத சிந்தர்றது. உன் ஒய்ஃபுக்கு ரிட்டையர்ட் ஆகிறவரை காய வச்சு கல்யாணம் கொடு முடியல. விவரம் சொல்லி வச்சுக்கிறேன். நான் சொந்தம் சொல்லி மாவட்டம் வச்சு பொன்னாடி போ இருந்தா மொய் போட்டுருவான். இல்லடா கோச்சுக்கிறாத, மொய் கேட்டு வராத. இவ்வளவு தெளிவா சொல்றேன் உட்காந்து சுந்தராஜுக்கு. இவர் நினைச்சுக்கிட்டு 60 லட்சம் ரூபா வந்துருமா தாமரை? 60 லட்சம் இங்கே விழுங்க போகுது. என்ன 6 லட்சம் போட்ட மொய் வருதான்னு தெரியல. இப்ப காலம் அப்படி போயிட்டு இருக்கிறதுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த போன்ற திருவிழாக்கள்ல தான் நம்ம ஒண்ணு சேர்றோம். இந்த திருவிழாக்கள் தான் அதற்காக முதன்மையா பண்ணுங்க. என்ன வீட்டுக்கு 500 ரூபா போட போறாங்க வரி, 1000 ரூபா போட போறாங்க வரி, எல்லாரும் சேர்ந்தா ஊர் ஊடி தேர் இழுக்கிறது. இதுதான் ஒரு சந்தோஷம். வேற என்ன பண்ண போறோம்? முன்னாடி பட்டிமன்றம்னா என்ன பண்ணாங்க? ராமாயணம் மகாபாரத கதை சொன்னா, இப்ப சொல்றதுக்கு ஆள் இருக்கா? சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? கேட்டா தெரியுமா? நேற்று ஊர்ல முந்திரான நைனாங்குள்ளியான ஒரு ஊரு, வெட்டபருத்தி பக்கத்துல நாகக்கோன் கரைகாரர்கள் மண்டபடி 2வது நாள் 1 லட்சம் ரூபாய்க்கு வெடி வெடிச்சிருக்காங்க. 8-10க்கு மேடையில ஏறினேன், 9-10 வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு வெடி. மகளிர் பட்டிமன்றம் உலகத்திலே இது வரைக்கும் எவனும் கொடுக்காத தலைப்பு. குடும்பம் மொட்டையா போனதுக்கு காரணம் மாமியாவா மருமகளா? முன்னேற்றத்துக்கு அப்புறம் ராமர், அதுக்கு பட்டாபிஷேக ராமர் கோயில் திருவிழா கேட்கிற உட்காந்து அங்க பூரா எல்லாரும் வந்திருக்காங்க. ஊரே 2000 பேரு சேர் போட்டு அவ்வளவு பேருங்க உட்காந்துருக்காங்க. எல்லா பேரும் இருக்காங்க. ராமனோட தம்பிய பேர் சொல்றாங்க, ஒரு பேருக்கும் தெரியல. லட்சுமணனுடைய பாக்கி தம்பி பேர் தெரியல. பட்டாபிஷேக ராமர் கோயில 1 லட்சம் ரூபாய் வெடி போட்டுருக்காங்க. லட்சுமணனை முரட்ட சிக்கன் ஒருத்தன் யாரையா பேசிக்கிட்டு லட்சுமணன் இங்கே கல்யாணம் ஆளை பாரு மேல கிடைச்சா ஏதாவது பேசிருக்கியா அப்படின்னு அந்த ஊருக்கார் பெரியவர் ஒரு 90 வயசு கிளைய வந்து அதனால கல்யாணம் ஆச்சு வாட நல்லா இருப்பா ஊர் மரியாதை எடுத்துவிடாத ராமர் கோயில். அதுவும் அப்ப நீங்க எல்லாரும் கேட்டா கரெக்டா தெரியும். இங்க உண்மையில சொல்றேன் யதார்த்தமா. இப்ப என்னவோ பெரிய பெரிய யுத்தம்லாம் நடந்துகிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் பட்டிமன்றம் இந்த தலைப்பு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம்னு. அப்புறம் தலைப்புக்குள்ள போயாச்சுன்னா திருப்பி இங்கெல்லாம் புராணத்துக்கு வர முடியாது. யதார்த்தத்தை நான் சொல்றேன்னு. இப்ப இருக்கிற எங்களுடைய வேஷம் தெரியுமா? நாடகம்லாம் இன்னைக்கு ஏன் போடுறாங்கன்னா இதான் வேற ஒண்ணுமே இல்லை. புராண நாடகம் போடுறாங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய யுத்தம் எதுனா 1வது உலக யுத்தத்தை விட 2வது யுத்தத்தை விட பல லட்சம் பேரை பலி கொண்ட யுத்தம் மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தம் நடந்த இடத்துக்கு பேர் தெரியுமா? தயவு செஞ்சு 60 வயசு 70 வயசுக்கு மேல இருக்க ஆளுங்க சொல்லிடாதீங்க. இந்த அப்பா எழுந்திரிச்சா அதுக்கு தானே சொல்றேன். உட்காருங்க. 95 வயசுல எழுந்திருக்கிறாரு பாருங்க. சொல்லி முடிக்கலாம் பதிவு சொல்லியிருப்பாரியா? மகாபாரத யுத்தம் நடந்த இடம் எது? மாவனூர்ச்சியா? தஞ்சாவூரா? சென்னையா? அயோத்தியா? ராமலீலா? இல்ல தம்பி தெரிஞ்சா சொல்லணும். மகாபாரத யுத்தம் நடந்த இடம். ஆனா தெரிஞ்சவங்க கையை தூக்கி எழுந்திருச்சா சொல்லுங்க. 200 ரூபாய் பரிசு தர்றேன். அம்மா எழுந்திரா சொல்றா. ஏய் தம்பி நீ உட்கார்றா. அங்க ஒரு அம்மா கை தூக்குது பாப்பா. எழுந்திரிமா சொல்லுமா. எழுந்திரிமா. இல்ல தப்புடா. மகாபாரத உட்கார அப்பா வர்றாரு பாருங்க. அதுக்குதான் ஊருக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக. குருஷேத்திரம் மகாபாரத யுத்தம் நடந்த இடம் குருஷேத்திரம். பணம் அவர் கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா அவரு 18 நாட்கள் நடந்தது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம். நண்பர்களே மகாபாரத யுத்தம் 19வது நாள் காலை துரியோதனன் பீமனால் கொல்லப்பட்டான். 18ஆம் நாளே யுத்தம் முடிந்து விட்டது. சகனி 18ஆம் நாள் மத்தியானம் செத்து போனான். துரியோதனன் போய் நதிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். 2 மலைக்கு இடையில ஒரு நதியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் தண்ணிக்குள்ள. 19ஆம் நாள் காலையில தேடி போய் பிடிச்சி கொண்டாந்தவனை பீமன் தொடையில் அடிச்சு கொன்னான். வரலாறு பதிவிடுகிறது. 18ஆம் நாள் மத்தியானத்தோடு எந்த யுத்தம் நடைபெறவில்லை. 19ஆம் நாள் காலையில எந்த யுத்தம் நடைபெறவில்லை. துரியோதன கையில பிடிச்ச உட்பாடு பீமன் கொண்டான். அதில் அரை நாள் முதல் நாள் அரை நாள் யுத்தம் நடைபெறாமல் இருந்தது. அதனால் மகாபாரத யுத்தத்தின் கணக்கு 18 நாட்கள் என்று பாரதம் கணக்கிடுகிறது. உலகத்தில் எவ்வளவோ பெரிய மைதானங்கள் இருக்கிறது. எங்கேயும் யுத்தம் நடைபெறவில்லை. அப்பா சொன்ன திருதர் எந்த ஊர்ல நடந்துச்சு?
குருஜேத்திரத்தில் நடந்தது. ஏன் இங்க குருஜேத்திரத்தை தேர்ந்தெடுத்தாங்க? மற்ற ஊரை தேர்ந்தெடுக்க கூடாதா? குருஜேத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாலை நேரத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. டேய், சண்டை வரப்போத, சண்டை வந்தா அவன் வந்து இவ்வளவு பேரை வச்சிருக்கானே, அவன் அண்ணனும்பியே 100 பேரு, அவன் ராட்சியம் இருக்கு, நம்மகிட்ட ராட்சியம் இல்லை, இப்ப என்னடா பண்றது, நான் மட்டும்தான்டா உங்கள்கிட்ட இருக்கிறேன், இப்ப என்னடா பண்றதுன்னு பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டு சென்றார்கள். ஒரு காட்டாறு போயிட்டே இருந்தாங்க. அங்கே காட்டாற்று கரையில் ஒரு விவசாயி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பூட்டக்கட்டை வச்சு தண்ணியை இறைச்சி வயலுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி காலால் அமுக்குவான், தண்ணி மேல வரும், ஊத்தும், இப்படி எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். மசண்டை ஆயிடுச்சு, ஒரு 6 ஆயிடுச்சு, நல்ல மசண்டை நேரம். தம்பி எல்லாம் கேட்டுங்கப்பா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு தெரியாதுங்கனால சொல்றேன். டேய் தம்பி ப்ளீஸ், டேய் இங்க பாருங்க, இந்த கதை சொல்லி முடிச்சோன்னு அப்புறம் கூத்தடிக்கலாம். இப்ப தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப ஃபுல்லா ஃபுல்லாயிருச்சு. அவருடைய 14 வயது மகன் வகுப்புல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் பயலுக்கு அப்பனை உழைக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பயல் என்ன பண்றான், அப்பன் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான், மகன் என்ன பண்றான், உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ வாய்க்கா வரப்ப பார்த்துக்கிட்டு உட்காந்துதான் மயங்காரன். இப்போ என்ன பண்ணுச்சு, அப்பன் புள்ள தண்ணி கட்டி முடிச்சுட்டான். அப்பா ஒரு வேலை முடிஞ்சுட்டா, தண்ணி கட்டியாச்சுரா அப்படின்ட்டு என்ன பண்ண அப்பங்காரன், டேய் தம்பி டேய் வாடா, தண்ணி கட்டி முடிச்சாச்சு, இனி பிரச்சனை இல்லை 1 வாரத்துக்கு அப்படின்ட்டு கிளம்புறான். இப்ப சவுண்டு போகுது, எது மோட்டை போகுது, நண்டு சொல்லவில்லை, பத 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 தண்ணி போகுது. இப்படி திரும்பி பார்க்குறான், நண்டு சொல்லவிலேருந்து தண்ணி போகுது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டக்கட்டை போட்டு இறச்சமே, இந்த தண்ணி வீணா போச்ச போதே அப்படின்ட்டு என்ன பண்ணா, நம்ம மாவட்டத்தில் இருக்க நம்ம பங்காளி நம்ம மாமச்சா நான் பண்ற மாதிரி தான் அவனும் போய் மூட்டையை காலால மிதிச்சான் பரப்புல. இப்ப என்ன ஆகி போச்சு, துணூண்டு போய் இருந்த மூட்டை பெருசா போச்சு, காலை வச்சோடனே பெருசா போச்சு. இப்ப என்ன பண்ணா, மறுபடியும் நல்லா வரப்ப நம்ம சாதனம் பண்ணோம்ல, இப்படி எத்தி வைக்கிறான். வச்சா திருப்பி மூட்டை பெருசா போவதை ஒழிய தண்ணி நிக்கல. இப்ப போய் இலை புல்லுகளெல்லாம் வெட்டியால் மம்மட்டியால வச்சு மிதிக்கிறான். இப்பவும் மூட்டை பெருசா போகுது, பல்ல போய் மரம் இதெல்லாம் போட்டு என்னென்ன கொண்டாடணுமோ அவ்வளவு 4 புல்லெல்லாம் கொண்டாந்து போச்சு, வட்டி மிதிக்கிறான். மூட்டை பெருசா போனதே ஒழிய தண்ணி போறது நிற்கவில்லை நண்பர்களே. இவனையும் மகன் பார்த்துக்கிட்டே வரப்பல்ல உட்காந்துட்டு இருக்கிறான். கடைசியாக ஒரு வெறி வந்துருச்சு அப்பகாரனுக்கு. காலையில தண்ணி பார்த்துட்டு தண்ணி நீ பண்ணிட்டு போறானே அப்படின்ட்டு மம்பட்டி எடுத்துக்கிட்டு வரப்புல உட்கார்ந்தான மய, அவன் கழுத்துல போய் ஒரே போடும். தலை தனியா உடம்பு தனியா வந்துருச்சு. இப்ப தலைய போட்டுவிட்டு முண்டத்தை தூக்காந்து கால 2ஐயும் மேல வச்சு அப்படியே குப்பரை அப்படியே ஊட்டி குப்பரன்னு சொல்லுவோம்ல, வச்சு மோட்டரைக்குள்ள வச்சு நிற்கிறான். மிதந்து இப்படி மண் வெட்டி போடுறான். இப்ப பாக்குறான் தண்ணி ஓடலாமா அப்படிங்கிறான், தண்ணி ஓடல, மோட்டார் அதை ஓட்டு போச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்பதான் யோசனை வர்றான், சரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, யாருக்கு அடி இப்போ போ லாபம், சரி தம்பி வாடா வீட்டுக்கு போவாங்க. மய எங்கே கிடக்குறான், தலை மட்டும் கிடக்கு, முண்டைக்கே இருக்கு, வரப்புக்குள்ள இருக்கு. பழைய உயிரோட இருந்தாலும் பேசுவான், வாப்பா போவோம்பா, டேய் உன்னதானாங்கிறான். அப்பதான் தெரியுது தலை மட்டும் கீழே கிடக்குது, முண்டத்தை காணோம். ஆகா, அவசரத்துல பெத்த பிள்ளைகளை வெட்டி மிதிச்சு விட்டோம் அப்படின்னு கிடந்து அழுகிறான். இதை பாக்குறாரு பகவான் கிருஷ்ணனு அர்ஜுனனு. இப்ப கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனன்கிட்ட, டேய் இடம் கிடைச்சிருச்சா, என்ன மாமா அப்படின்னு கேட்கிறான். இந்த ஊர்ல தாண்டா சண்டை வைக்கணும். எந்த ஊர்ல? இந்த ஊர்ல, இந்த காட்டாத்துலையா? ஒப்படானே அப்பங்கார மயனை வெட்டி குறைச்சிக்கிட்டு இருக்கிறான், இந்த ஊர்ல யுத்தம் நடத்தணுமானு. டேய் இங்கே சண்டை நடைபெற போது யாருக்கு? உனக்கும் உன் சித்தப்ப பெரியப்ப மைங்களுக்கும் உன் பங்காளிக்குள்ள சண்டை நடக்க போறது. யுத்தம் என்றால் யாராவது ஒரு வெற்றி பெற வேண்டும், யுத்தம் வேண்டும் என்றால் ஒரு வெறி வேணும், ஜெயிக்கக்கூடிய வெறி வேணும். இந்த ஊர்ல வச்சாதாடா நீ வெற்றி பெறுவேனா? அப்ப அவன் கேட்டான், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு. தன்னுடைய மோட்டை போச்ச தண்ணி போதேங்கிற வெறியில பெத்த மகன் எதிர்த்தாப்புல இருக்கான்னு தெரியாம கூட மம்பட்டியால வெட்டி புதச்சமத்தியாவ இந்த ஊர்ல வைக்கிறா. இங்க வைத்தால்தான் நீ பங்காளின்னு பயப்படாம உன் பங்காளியெல்லாம் நீ கொள்ளுவேன்னு சொல்லி அந்த இடத்தை வச்சா. மகாபாரதம் சொல்லுகிறது, குறிப்பிடுகிறது, அந்த விவசாயி ஒரு யாதவ விவசாயி என்று மகாபாரதம் குறிப்பிடுகிறது. நான் சொல்ல சரியாப்பா?
தப்பா சொல்லிடக்கூடாதுல, புராணத்தை தப்பா சொன்னா மாட்டிக்கிடுவோம். அப்படிதான் குருச்சேத்திரத்தை தேர்ந்தெடுத்தாரு பகவான் கிருஷ்ணன். நண்பர்களே ஒண்ணு சொல்றேன், இந்த கோயிலுக்கு வருடாபிஷேகம் கொண்டாடுறோம், கொண்டாடுங்க. அதே மாதிரி அம்மா அப்பாவையும் கொண்டாடுங்க. பிள்ளையார் எப்படி நம்ம கடவுளோ அந்த கடவுளுக்கு நிகரானவர் யார்? பெற்ற தாய் தகப்பன். நான் ஒரு புத்தகம் படித்தேன், வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5 மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஷாஜகான் மும்தாஜின் மேலதான் அளவற்ற பாசம் கொண்டிருக்கான். யாரு? ஷாஜகான். தாஜ்மஹால் இருக்குல்ல, மும்தாஜ், அவளை தாங்க அதிகம் அளவு பண்ணிருக்கான் 5 கொண்டாட்டியில. இப்ப 3ஆம் தாரம் ஏற்கனவே 2 இருக்கு, பின்னாடி 2 இருக்கு. இவளுக்கு 14 உள்ள 18 வருஷத்துல வேற எந்த வேலையும் பார்க்கல. எனக்கே ஒரு சந்தேகம் வச்சு 5 கல்யாணத்தை பண்ணிவிட்டு 5 கொண்டாடி இருக்கும்போது வேலை மெனக்கட்டு எதுக்கு நான் இவன் டேவை 14 பிள்ளைய பத்திருக்கானு அவன் சொல்லுவானா? இரவு நேரத்துல காதுல போய் மெதுவா தாஜ் அப்படின்னு அழைப்பான். தாஜ் இப்ப எப்படி நீலமணி, நீலமணி, நீலு, குட்டி, இப்ப பட்டுங்கிறாங்க யூடியூப்ல சொல்றாங்கல்ல, அப்படி அப்படி தாஜ் அப்படின்னு தான் சொல்லுவாரையா. அப்ப முழுசா படிச்சு உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன ஆகி வச்சு அவனுக்கு 14 புள்ள. ஏற்கனவே அங்க முதல்ல 2 பொண்டாட்டி, பின்னாடி 2 பொண்டாட்டி, 30-40 பிள்ளைய. அவனுக்கு ஒரே ஆசை, நமக்கு பின்னால் நம்முடைய மூத்த மகன் தாராசிங்கோ தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய 7வது மகனாக இருக்கிற அவுரங்கசீப்பை இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கிற கோல்கொண்டா நகருக்கு லெப்டினா போட்டு அனுப்பிட்டான். இங்க வந்தவங்க போடுற அவுரங்கசீப் யோஜனை வந்திருக்கு. இவன் இருக்க, அப்ப அண்ணகாரன் தாஜா இருக்கான், தாராசிங்கோ இருக்கிறான், அவன் இருக்க வரைக்கும் நம்ம பிரதமராவது என்னது அது என்னையாது, இது ராஜா ஆக முடியாது. இங்க அவுரங்கசீப்ல இருந்தா கடைசி வரைக்கும் முதலமைச்சர் மந்திரியாக நம்ம ஆக்கி விடுவாங்க அப்படின்ட்டு கிளம்பி அங்க போயிட்டான். எங்க? ஆந்திராவுக்கு போயிட்டான். போய் இருக்கிற அண்ணங்காரனை புறம் கொண்டு விட்டான். இருக்கிற அண்ணன் அத்தனை பேரையும் கொன்று விட்டார். இப்ப யாரு? இவன் தான் அடுத்து மூத்தவன். இவனே மகுடம் சூடி கொண்டான். அதற்கு அப்பா இதா இருப்பாரு, பிரச்சனையா இருப்பாருங்கிறதுக்காக அப்பாவை என்ன பண்ணான் தெரியுமா? கட்டி போட்டு, எங்கே இன்றைக்கு நீங்க உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிற தாஜ்மஹால் இருக்குல்ல, அந்த தாஜ்மஹாலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில ஒரு சின்னூடு சன்னல், அந்த சன்னல் வழியா பார்த்தா அந்த மனைவியுடைய கல்லறை தெரிகிற மாதிரி ஷாஜகானை சிறை வச்சுவிட்டு, அப்பனை கொல்லல, வெத்துட்டா, இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்காங்கிறதுக்காக இந்த சன்னல் வழியாவே நீ ஆசையா லவ் பண்ணால எங்க அம்மா அவளை பார்த்து சாப்பிடும் பார்த்துட்டே இருக்கான். சாகிற மாதிரி தெரியல. யாரு? அப்பன். சரி, அப்பன் ராஜா மகாராஜா, நம்ம ராஜ்யத்தை சூடிக்கிட்டோமே, இவன் சாக மாட்டான்னு என்ன பண்ணிட்டான்? வேலைக்காரன் சொல்லிட்டான், இனிமே அப்பனுக்கு பச்சை தண்ணி எல்லாம் கொடுக்காங்க, தவிச்ச நாளைக்கு தண்ணி இல்லாம சாகட்டும். ஷாஜகான் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவன், இந்தியாவே கட்டி ஆண்டவன், உலகத்தின் 7வது அதிசயமா இருக்கிற தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் தவிச்ச நாளைக்கு தண்ணி இல்லாமல் அவன் கண் மட்டும் மும்தாஜுடைய கல்லறையை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு அப்பங்கார வர்றான் யமுனை நதிக்கு, மயங்கார சின்ன பையன் கூட்டிக்கிட்டு வர்றான். 2 பேரும் அந்த யமுனை நதியில வந்து தண்ணியை அப்படி பண்ணிட்டு தலையில தொடுத்துக்கிட்டு இப்படி மேல வச்சுன்றாங்க. இப்ப கேட்கிறான் ஷாஜகான் வேலைக்காரன், அவன் என்னடா அப்பேனும் மயனும் பண்றாங்க? ஒண்ணு இல்ல, முன்னோருக்கு திதி கொடுக்குறாங்க. முன்னோருக்கு திதினா அவன் யாரா? அவங்களாம் இந்துக்கள். என்ன பண்றாங்க? முன்னோருக்கு திதி கொடுக்குறாங்க. திதி தாண்டா புரியல. ஒண்ணு இல்ல, வானத்துல இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பித்ருக்கள் இப்படி முன்னோர் சந்ததிகள்லாம் ஒருவேளை தவிச்சனாவி தண்ணி இல்லாம இருப்பாங்க. அதற்காக இங்க ஓடுற தண்ணி யமுனை நதியில இருந்து இந்த தண்ணியை அங்க மேலே இருக்கிறவருக்கு வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் கொடுக்கணுங்கிறதுக்காக தண்ணியை மேலே தெளிக்கிறார்கள். அவர்கள் தலையில் தெளித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி பண்றாங்கன்னு சொன்னவனே, அடா பாரியடா, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மதம் அங்கே மேலே இருக்கிற முன்னோருக்கு தண்ணியை தெளிக்குது, நம்ம மதம் நம்ம பெத்த புள்ள நமக்கு தவிச்ச நாளைக்கு தண்ணி இல்லாம கொள்றானேன்னு வருத்தப்பட்டான் என்று சொல்றது. அதுக்கு தான் நம்ம வருஷம் தீதி கொடுக்குறான் பெத்தவனுக்கு. பெத்தவனுக்கு தீதி கொடுக்கறது இருக்கட்டும், உயிரோடு இருக்க பெத்தவனுக்கு சோறு போடுறோமா? சிரிச்சுட்டு போக வேண்டியதா. நானே எங்க அப்பாவுக்கு சோறு போடல, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் நல்ல ஜாபம் வருது. நான் போடலாம் எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை நண்பர்களே.
நான் நல்லா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது செல்போனும் டிவியுமா, மதுவும் மகளிர் குழுவானு 6 நட்சத்திர பேச்சாளர் வந்திருக்காங்க. அவங்க பேச போறாங்க. நான் அதனால அதுக்குள்ள வரவே இல்லை. நான் இங்க இருக்கிற அருமை சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன். ஒரு பிள்ளையார் கோயில், ஆகாச பிள்ளையார் கோயில்ல இன்னைக்கு பூரா பால் குடம் எடுத்து காவடி எடுத்து அன்னதானம் சாப்பிட்டு சுத்த சைவமா இருக்கிறவங்கள பார்த்து நான் கேட்கிறேமா, அடுத்த ஜென்மத்திலும் இப்ப இருக்கிற இந்த வீட்டுக்காரர் தான் எனக்கு புருஷனா வரும்னு நினைக்கிற பெண்கள்லாம் கைது கொடுங்க. என்னக்கா என்ன ஒரே ஊதாச்சாரம் மட்டும் தூக்குது? நான் பொம்பளையால தூக்க சொல்றேன், ஒரு மஞ்சள் சட்டை தூக்குறாரு பாருங்க. நண்பர்களே, பங்காளிகளே, மாமன் மைத்துனர்களே, இங்கிட்டு திரும்பி பாருங்கள். ஒரே ஒரு பெண் தூக்கியது, அதுக்கு மனசாட்சி உறுத்திருச்சு, கையை கீழே போட்டுருச்சு. அடுத்த ஜென்மத்திலும் இப்ப இருக்கிற இந்த கணவர் தான் புருஷனா வரணுங்கிறதுக்கு மாவட்டத்து கிராமத்திலே ஒரு பொண்ணு தான் தூக்குதுன்னா மற்றவங்களா என்ன புருஷனை கொள்ளணும்னு நினைக்குது? அதெல்லாம் இல்ல. இந்த ஜென்மத்துல இதான் விதி. கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, கூடவா குறைச்சா 1000 பேர் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த ஜென்மம் இப்படித்தான். இதுக்காக பங்காளிய மாமச்சாலாம் சிரிக்காதீங்க, உங்கள்கிட்டயும் வர்றேன். இப்ப இருக்கிற இந்த பொண்டாட்டி தான் அடுத்த ஜென்மத்திலையும் எனக்கு பொண்டாட்டியா வரணுங்கிற ஆண்கள்லாம் கை வைக்குங்க. வேண்டாமா? இங்க பாருங்க, இரியா வர்ற கையை கீழே போடுங்க. என்ன 3 பேர் தான், இன்னொருத்தர் ஜென்மமே வேண்டாமா? ஏன் என்னெல்லாம் கட்டிட்ட பாருங்க, கயிறு வச்சு கட்டிடுவேன். இந்த ஒரு ஜென்மத்திலே அவளை படுக்க நான் படு குடிங்க. அப்ப என்னன்னா இதுதான் வாழ்க்கை. ஆனாலும் குடும்பம் நடத்துக்கிறோம், எல்லாரும் போய் போடுறோம், எல்லாம் கோயிலுக்கு போறோம், நல்லது கட்டதான் வர்றோம். இந்த வாழ்க்கையில் இன்றைய சூழலில் சமூக முன்னேற்றத்திற்கு எது பெரிதும் தடையாக இருக்கு? அவ்வளவுதான். பல பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைய படிக்க வைக்கிற பெற்றோர் இருப்பிய, கான்வென்ட்ல படிக்க வைக்கிற பெற்றோர் இருப்பிய. இந்த பிள்ளையாரு கண் காமிச்சிச்சுனாக்க, இந்த மாரியம்மன் கண் காமிச்சிச்சுனாக்க நம்ம பிள்ளைய கொண்டு போய் கான்வென்ட்ல விட்டுலாமேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் இருப்பிய. எல்கேஜியில் கேட்கும்போது 3000 தானே கேட்டாங்க. இப்போ 9வது வந்துட்டா 50,000 கட்ட சொல்றாங்களே. பிள்ளையார் கண்ணு திறக்கலையே, காசுலையே, ஒண்ணுமில்லையேன்னு வருத்தப்படுற பெற்றோர்லாம் இருப்பிய. யாரா இருந்தாலும் சரிதான். ஒரு அரசு பள்ளியினுடைய ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சொல்றேன். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் சொல்லவே கூடாது. அரசின் நோக்கம் 5 வயது பூர்த்தியான எல்லா பிள்ளைகளும் பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும், 15 வயது வரை படிக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய நோக்கம். நான் என்ன கேட்கிறேன், யதார்த்தமா சொல்றேன். உங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, கான்வென்ட்ல படிச்சாலும் சரி, நான் ஒண்ணு சொல்றேன். நான் பூண்டி புஷ்பங்காலத்தில் 1984 இருந்து 87 வரைக்கும் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன். என்னோட இளங்கோனு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படித்தான். அவன் இப்போ நாமக்கலுக்கு பக்கத்தில் கிச்சினிப்பாளையங்கிற ஊரில் ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருக்கிறான். ஆமாம், இங்கேருந்து புதுக்கோட்டை போங்க, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போங்க, திருச்சியிலேருந்து நாமக்கல் போயிருங்க. நாமக்கல்லேருந்து ஈரோட்டுக்கோ திருச்செங்கோடுக்கோ போகிற பஸ்ஸில் ஏறி 13 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா கிச்சினிப்பாளையத்தில் விட்டுருவான். இறங்கி பார்த்தீங்கன்னா வல்லாங்கைப்பட்டு 50-60 கட்டடம் இருக்கும், சோத்தாங்கியில் பார்த்தா 50-60 கட்டடம் இருக்கும். போய் உள்ள போனீங்கன்னா 200-300 பஸ் மஞ்சள் பஸ்ஸெல்லாம் இருக்கும். அவர் 50 விசிட்டிங் கார்டு தான் தமிழ்நாட்டிலே 2-3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாரு. இந்த நாள் தான் எனக்கு கொரியர் அனுப்பியிருக்காரு. இந்த பேக்கை வச்சிருக்கிறேன். இப்போ யாரும் கேட்டுறாதிய, பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு விசிட்டிங் கார்டு தர்றேன். உங்க பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா இப்போ இந்த சனியார் லீவ்லையோ இல்லை அடுத்த மாதமோ ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 5ஆவதுக்கு பரீட்சை முடிஞ்சிருது. இந்த விசிட்டிங் கார்டை கொண்டுகிட்டு போங்க கிச்சினிப்பாளையத்துக்கு. அங்கே போனோடனே அவருடைய உதவியாளர் ஆப்பாரு, உள்ள போய் டீ காப்பி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுங்க, நாங்கள் பேராவூரணி பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க, பேராவூரணி மாவட்டத்திலேருந்து வர்றோம். உங்களோட பூண்டி புஷ்பங்காலத்தில் ஒருத்தர் படிச்சாரமில் தாமரை செல்வன், அவர் தான் அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தாருன்னு சொன்னா, அண்ணே கரண்ட் அடிபட்டுறாரு. நான் போனேன். வணக்கம் உட்காருங்க அண்ணே, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க உட்காருங்க அண்ணே, கண்டென்ட் கெட்டு போயிருந்தே அண்ணே, ஒரு ஆளுக்காக எடுத்துறாங்கண்ணே. நன்றிங்க. இல்ல நம்ம ரசிகர் எங்க இருந்தாலும் வந்துருவாரு. அந்த விசிட்டிங் கார்டை கொண்டா கொடுங்க, உடனே சேர்த்துக்குருவாங்க உங்க பிள்ளைய. உங்க பிள்ளைய அரசாங்க பள்ளியில படிச்சாலும் சரிமா, தனியார் பள்ளியில படிச்சாலும் சரிமா, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதாமா, அவன் 7வது படிச்சாலும் சரி, 10வது படிச்சாலும் சரி, 11வது படிச்சாலும் சரி, எல்கேஜி படிச்சாலும் சரி, உங்க பிள்ளைய போய் சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, நான் கொடுக்குற விசிட்டிங் கார்டை கொடுங்க. நான் வச்சிருக்கிறேன் 50 விசிட்டிங் கார்டு வச்சிருக்கிறேன்.
இந்த விசிட்டிங் கார்டு இப்ப கேட்டாதீங்க, பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு தர்றேன். இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்தோனையே உங்க பிள்ளைய சேர்த்துக்கிடுவான். ஒரு தனியார் ஸ்கூல்னாக்க உங்க பிள்ளைய சேர்த்துத்தானே ஆகணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. மற்ற ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஸ்கூல்ல பிள்ளைய அட்மிஷன் போட போற அன்னைக்கு பணம் கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு இளங்கோ கிச்சிலி பாளையத்துல ₹1 பணம் தான் சரிதான் என்னை கட்டி வச்சு உதங்க. டிவியில பாருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன், உங்க பிள்ளை 1வது படிச்சாலும் சரி, 10வது படிச்சாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைய சேர்க்கிற அன்னைக்கு அவன் பணம் கட்டானா கட்டி வச்சு என்ன உதங்க. நான் ஏன் ஒரு கார்டுல 50 கார்டு சொன்னா, ஒரு பிள்ளைனா நீங்க இருந்து திருச்செங்கோட்டுல போய் கிச்சிலி பாளையம் போயிட்டு திரும்பி வரணும். 50 பேர் சேர்த்துட்டீங்கன்னா அவனே காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, முள்ளாண்டு லீவுக்கு இங்க கொண்டாந்து விட்டுருவான். திருப்பி இங்கேருந்து அழைச்சிக்கு போயிடுவான். தீபாவளி பொங்கலுக்கு அவனே கொண்டாந்து விட்டுருவான், அழைச்சிக்கு போயிடுவான். உங்க பிள்ளைக்கு அவனே ட்ரெஸ் கொடுத்துருவான், அவனே கலர் ட்ரெஸ் கொடுத்துருவான், அவனே ஹாஸ்டல்ல ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருவான். வாரத்துக்கு 5 நாள் செய்வான், 2 நாளா செய்வான். வாரத்துக்கு 5 நாளா செய்வான், 2 நாள் செய்வான். எதுல வேணாலும் சேர்த்துங்க. என் பேரை சொல்லி நான் கொடுக்குற விசிட்டிங் கார்டை கொடுங்க, உடனே சேர்த்துக்கிறோமா. 10 பைசா கேட்கலாம். உங்க பிள்ளைக்கு ஒருவேளை உணவு முடியலன்னா அவனே வைத்தியம் பார்த்துருவான். அழகா நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், 1 பைசா செலவு இல்லாம நீங்க போய் பணம் கட்டாம அங்க சேர்த்துடலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், 10 பைசா பணம் கட்டலாம். தம்பி சரண உன் பொம்பளை பிள்ளையை சேர்த்தா சரிதான், சுந்தரத்துக்கு உன் பேத்தியை சேர்க்கிறதா தான் சரிதான். சொல்றேன், உனக்கே நான் இந்த ரகசியத்தை சொன்னதில்லை, யதார்த்தமா. ஏன் உங்க பேரனை சேர்க்கிறதா தான் சரிதான். நான் யதார்த்தமா சொல்றேன். உங்களுக்கு கார்டு இருக்கு, பேச்சு மாற மாட்டேன். 50 விசிட்டிங் கார்டு மாவட்ட குறிச்சிக்கே கொடுத்துட்றேன். இந்த விசிட்டிங் கார்டை மட்டும் இப்ப கேட்டுறாதீங்க, பட்டிமன்றம் முடிஞ்சவொடனே கேளுங்க, நான் தர்றேன். உங்க பிள்ளைகிட்ட 10 காசு கேட்க வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உங்க பிள்ளைய சேர்க்கிற அன்னைக்கு உங்க சொத்தை அவன் பேர்ல எழுதி கொடுத்துடணும். விசிட்டிங் கார்டு தரவா, நெருப்பிச்சு கொடுத்தவா வேண்டாமா? காலம் எப்படி போய் கொண்டிருக்கிறதுனா, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்க எல்லாம் எப்படா ஒண்ணு சேருவி அப்படிங்கறதுக்காக ஒரு கட்டுக்கு கொண்டாடுறதுக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியும். வேற ஒண்ணுமே இல்லை. அற்புதமான தலைப்பு. இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது எது? செல்போனும் டிவியும் தடையாக இருக்கிறதா, மதுவும் மகளிர் குழுவும் தடையாக இருக்கிறதா என்கிற ஒரு அற்புதமான தலைப்பை இந்த மாவட்ட கிராமத்தார்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நெஞ்சோடு நினைத்து பார்த்து அற்புதமான தலைப்பின் கீழே பேசுவதற்காக 6 பேச்சாளர் வந்திருக்காங்க. இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது செல்போனும் டிவியும் தான் தடையா இருக்கு. இந்த சினிமா பாட்டு டிவி ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு பேசுறதுக்காக, மதமும் மகளிருக்குள்ளாம் பெரிய பிரச்சனை இல்லை, அது நல்லதுதான் மனது முடிஞ்சா, இல்லைன்னா அதனால ஒரு தொந்தரவு இல்லைங்கிற அணிக்கு தலைமையேற்று வருகை இருந்திருப்பவர் கடந்த ஆண்டு இந்த மேடையை அலங்கரித்த அந்த காலமா இந்த காலமா என்ற அணியிலே பேசிய எனது அன்பிற்கினிய மகள் ஜெயசித்ரா சுரேஷ் MA MPhil PhD அவர்கள் வருகை இருக்கிறார்கள். அவருக்கு துணையாக வருகை இருந்திருப்பவர் அரியலூரை சேர்ந்தவள் என் அன்பிற்கினிய மகள் அரியலூர் ஷர்மிளா MA அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு துணையாக வருகை இருந்திருப்பவர் இந்த வாரம் கூட நீங்க விஜய் டிவி கலக்க போகுது யார் பார்த்திருப்பீங்க. இப்போ கூட இங்க வந்திருக்கிற எல்லாரும் KPY விஜய் டிவி 10ன்னு இப்ப உட்கார்ந்துக்கிட்டு விஜய் டிவி நீங்க கூகுள் சர்ச் பண்ணா கூட இந்த வாரம் கூட அந்த சுற்றுல வெற்றி பெற்று இப்பொழுது வர்ற 23ஆம் தேதி இறுதி சுற்றாக இன்னைக்கு நடுவர் தீர்ப்பு சொல்ல இருக்காரு. கலக்க போவது யார் 10ல் யார் வெற்றியாளர் என்று தீர்மானிக்கக்கூடிய முதல் 3 இடங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய தங்கை சென்னை நதியா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள்லாம் வருகிற 23ஆம் தேதி அந்த இறுதி போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தை மனதார வாழ்த்துவோம். இது 3 குழுவும் குடியும் கெடுக்கல, செல்போனும் டிவியும் தான் கெடுக்குங்கிற கோஷ்டி. இது ரொம்ப பாதிப்பு வந்திருக்கும் உங்களுக்கு செல்போன்னால. அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெரியாதா, குடிக்கிற எங்களுக்கு தெரியாதா எது கெடுக்குதுங்க? செல்போனும் டிவியும் சினிமா பாட்டுமா கெடுத்துக்கிட்டு இருக்கு. சும்மா வயிற்றுல 10 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு ஏதோ பயிரெல்லாம் உதன் எரியுது. காலையிலே இருந்துச்சா ஒத்த தரவணி. கக்கூசுக்குள்ள உட்காரும் போது வாந்தி வர்ற மாதிரி இந்த கரும தண்ணிக்கு விட்டுலாம் நினைச்சுக்கிறதாக்க வெளியே வந்து குளிச்சவன வயிறு கப்ப கப்பன்னு காந்தனோட இட்லி நீங்க மனசு ஒரு மடியும் ஒரு கட்டிங் போட்டாதான் அந்த விடவிடப்பே நிக்குது அப்படின்னு பேசுறவங்களுக்கு ஆதரவாக இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது
மகளிர் குழுவும் மதுவும் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வருகின்றிருப்பவர் 1993 இருந்து நான் 4000 பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். டக்குன்னு நம்ம குறுப்பை விட்டு வெளியே போயிட்டு எல்லா ஊருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னோடு 2000 மேடைகளை அலங்கரித்த எனது நெஞ்சுக்கினிய சகோதரர் இந்த மண்ணின் மைந்தர் என் சுந்தர்ராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எத்தனை ஊரு யூடியூப்ல எடுக்கிறதுனால சில விஷயத்தை உடைக்க முடியாது, அது உனக்கும் நல்லது. இவ்வளவு அனுபவம், இவ்வளவு இந்த காசுலாம் எங்கன்னே தெரியல. மதிப்புக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 3000 சராசரியா வச்சா கூட நான்லாம் 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும். 40 லட்சம் ரூபாய் கடை இருக்கு. எல்லாம் இந்த சரக்கு தான் நினைச்சாவே வேர்க்குது. உடல் எப்படித்தான் தாங்கிச்சு, இப்படி அருந்து ஊத்தாம இருந்துச்சுன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் இப்ப தண்ணியை விட்டு 21 வருஷம் ஆச்சு. உடனம்னா நான் ஒன்றும் தியாகெல்லாம் இல்லை. டாக்டர் மாஸ்கோ சொல்லிவிட்டாரு, நீங்க குடிச்சனா குழாடிடுவாங்கடான்னு. அதுக்கு பெரிய தியாகி. உண்மையிலே 70 வயசாகி 80 வயசாகி இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்க ஆளை பார்த்தா எனக்கு வயிற்று எரியும். எதுக்குடா அந்த காசு? ஒரு கட்டியும் குடிக்க முடியல, இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவருக்கு துணையாக வருகின்றிருப்பவர் அதே கலக்க போவது யாருல, காம்படிஷன் 10ல இப்பொழுது இறுதி சுற்றில் இருக்கிற எனது அன்பிற்கினிய தம்பி முனைவர் பேராசிரியர் புதுக்கோட்டை சரவணன், MA MPhil PhD. அவருக்கு துணையாக வருகின்றிருப்பவர் பலகுரல் அரசு. என்னோடு இதே மாடு உரிச்சியில் இதே ஆகாச பிள்ளையார் மேடையில் 4வது தடவை அலங்கரிக்கிற எனது நெஞ்சுக்கினிய சகோதரர் தேவகோட்டையிலே நல்ல நூலகராக பணியாற்றுகிற தேவகோட்டை SA ராஜன் ஒரு கடந்த 5-6 ஆண்டுகளில் நான் கண்டு வியக்கிற விரலிசை வித்தகர் எனது அன்பிற்கினிய தம்பி புதுக்கோட்டை சுரேஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலே பணியாற்றுகிற எனது அன்பிற்கினிய சகோதரன் புதுக்கோட்டை எழில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அற்புதமான ஆடியோ. பேச்சாளருக்கு சொல்றேன், சித்திரை 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ செங்கமங்கலத்தில் காப்பு கட்டுறாங்க. மாவட்டத்துக்கு மண்டபப்படி இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நன்றாக பேசினார். அந்த குறிப்பே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா நடைபெற மீட்டிங் மேடை வந்து செங்கமங்கலம் வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் அறிந்து நல்லா பேசுங்க. இங்க எவ்வளவு பேசினாலும் அவ்வளவுக்கு நல்லா தாங்கக்கூடிய, சிரிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நல்ல பண்பு வாய்ந்த பண்பாளர் நிறைந்த ஊர் மாவட்டக்குறிச்சி. புரியுதா? எதற்கும் அஞ்சாத கிராமம் மாவட்டக்குறிச்சி. ரைட் தானே? ஆதனூர் மாவட்டக்குறிச்சின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அஞ்சானஞ்சு. எதை பத்தி இது எக்கோ வை அப்படி இல்லை, அப்படி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதை வீடியோல போட்டுறாதியப்பா. சில பிரச்சனை வந்துச்சுன்னா மடக்கு வரி போட்டு போலீஸ் கேஸ் நடத்தின வரலாறுலாம் உண்டு. அப்படி இல்லை, எந்த விதத்திலையும் ஊரை காட்டி கொடுத்துடக்கூடாது. நம்முடைய ஊருடைய கௌரவம் போயிடக்கூடாதுல மிக கண்ணியமாக காவந்து உள்ளவர்கள் மாவட்ட கிராம மக்கள். ஆனால் வேற ஒன்றும் இல்லை, நல்ல ரசிக பெருமக்கள். இன்னும் 2.5 மணி நேரத்திற்கு குறையாமல் பட்டிமன்றம் நடைபெறும் என்பதை சொல்லி இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது செல்போனும் தொலைக்காட்சியுமே என்ற அணிக்கு தலைமையேற்று வருகின்ற அன்பிற்கினிய மகள் சித்ரா சுரேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.